நம்ம இப்போ 2026 வருடம் மேசராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மேசராசிக்கு எடுத்தோன்னே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்ன நடக்கும் இந்த வருடம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு தோணும். இந்த வீடியோவோட முடிவில் இந்த 7.5 சனியில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல உங்கள் ராசிநாதன் எப்படி இந்த வருடம் இருக்காருன்னு பார்ப்போம். ஒவ்வொரு கிரகங்களாக பார்த்துட்டு கடைசியாக சனி பகவான் என்ன பண்ணுவார்னு பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் குருவின் பார்வையில் தனுசு வீட்டில் சுக்கரனோட இணைவில் இருக்கார். மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா சுக்கரனோட இணைஞ்சி மகரத்தில் உச்சமாவார் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில். இதெல்லாம் ரொம்ப நல்ல காலகட்டம். நான் சொல்கிறதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. எப்போமாச்சும் பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா அந்த வருடத்தில் நான் சொல்கிற டயத்தில் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக முடியும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது ஒன்று ரிஸ்க் எடுத்து பண்ண போகிறேன்னா இந்த டயத்தில் பண்ணுங்கள். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திலேயே மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் உச்ச குருவோட 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இணைவார் 8 டிகிரிக்குள்ளே. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அது உங்களுக்கு நல்லபடியாக நடந்து சக்ஸஸ் ஆகும். மற்ற கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் 11.5 இருக்காங்க. இதுவும் பெரிய பாதிப்புகளை உங்கள் ராசிக்கு ஏற்படுத்தாது. குரு பகவான் இப்போ உங்களுக்கு மறைஞ்சிருக்காரு. ஆனால் மே மாதத்திற்கு பின்பு 4ஆம் இடத்துக்கு சஞ்சரிப்பார். இப்போ அவர் மிதுனத்தில் இருக்கார். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா கடகத்தில் போய் உச்சமாவார். அந்த டயத்தில் தான் உங்களுக்கு செவ்வாய் பகவானும் 4ஆம் இடத்துல இணையலை, வீடு கட்டுறது, புதுசாக தொழில் தொடங்குறது, வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறது, மாணவர்கள் புதிய படிப்புக்கு வேறு எங்கேயாச்சும் அப்ளை பண்ணுறீங்க, வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம், வெற்றி கிடைக்கும். சனி பகவானால் எதுவும் பாதிப்பு ஏற்படாதா? 7.5 சனியில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 7.5 சனி மேசராசிக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஏன் ஏற்படுத்தாதுன்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பண விரயத்தை தான் கொடுப்பார். அதுவும் சுபவரயமாக தான் பெரும்பான்மையான பேருக்கு கொடுப்பாரு. அதனால் உங்களுக்கு இப்போ பிரச்சனைகள் இல்லை. எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 1.5 வருடங்கிறது உங்கள் ராசிக்குள்ளே வருவார். அப்பவும் குருவின் பார்வை இல்லாத நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு கெடுபலங்கள் நடக்கும். 2.5 வருடமும் கெடுபலங்கள் நடக்காது. அதை பற்றி இப்போ யோசிக்க வேண்டாம். 2027க்கு மேலே தான், 2028 பாதிக்கு மேலே தான் உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வருவார். அது வரைக்கும் மீனத்தில் தான் இருப்பார். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். இந்த வருடம் ரொம்ப நன்மை நடக்கக்கூடிய வருடமாகவே இருக்கும். சில பேருக்கு மட்டும் இந்த 7.5 சனி பாதிப்பு இருக்கும். 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பெரும்பாலும் பாதிப்பு இருக்காது. சில பேருக்கு இப்போவே பாதிப்படைய ஆரம்பிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு சில பேருக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, கம்பு ஊனி நடக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் சில பேருக்கு வந்திருக்கும். அவங்கெல்லாம் மட்டும் அல்லது வேறு எதுவும் கெடுபலங்கள் நடக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை உங்களோட ஜென்ம நட்சத்திரம், அதாவது உதாரணமாக நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிற நேரத்தில் நீங்கள் போய் அந்த திருநள்ளாறு சனி பகவானை வணங்கிட்டு வரணும். வயதான கால் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. குப்பை கலெக்ட் பண்ணுவாங்கள்ல, தூய்மை பணியாளர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் நன்மைகள் பண்ணாலும் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். அது மாதிரி இரவு படுக்கையில் ஒரு பொட்டணத்தில் ஒரு கைப்பிடி அளவு எள்ளை தலைக்கு அடியில் வச்சு படுத்துட்டு சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலையில், மறுநாள் காலையில் சாதத்தில் கலந்து காகத்துக்கு வைங்க. இதுவும் ஒரு பரிகாரம். முடிஞ்சால் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள சனீஸ்வரனுக்கு போய் வணங்கி அர்ச்சனை பண்ணி மாலை ஏதாவது ஒரு பூ மாலை வாங்கி கொடுத்து போட்டு கும்பிட்டுட்டு வாங்க. நீங்கள் வாரம் வாரம் இப்படி கும்பிட்டிங்கன்னா சனியால் ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்புகள் கம்மியாகும். யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு. சந்திரன் வீக்காக இருந்தால் மட்டும்தான் பாதிக்கும் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில். பௌர்ணமி பக்கத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது இந்த 7.5 சனியால். உங்கள் வீட்டில் உள்ள வேறு மற்றவங்களுக்கும் மற்ற ராசிக்கும் பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை அடையும். நான் ஒரு சில ஜோதிட பரிகாரங்களையும் நான் சொல்லுவேன் ஷார்ட்ஸில். அதெல்லாம் உங்களை அடையணும்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி